தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராததற்கான உண்மை காரணத்தை வெளிப்படையாக பகிர்ந்துள்ளார். பல ஆண்டுகளாக ரசிகர்கள் எதிர்பார்த்த ஒன்று ரஜினி அரசியல். அவர் கட்சி தொடங்குவதாக அறிவித்த அந்த நிமிடம் தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய அலை கிளம்பியது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு 2020ஆம் ஆண்டு ஒரு அறிவிப்பால் திடீரென முடிவுக்கு வந்தது. நான் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று கூறிய ரஜினிகாந்த் தற்போது அதற்கான காரணத்தை மிகவும் மனதை உருக்கும் வகையில் விளக்கியுள்ளார். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் இருந்த ரஜினி தனது உடல்நிலை மிகவும் நாஜுக்காக இருப்பதை கூறியுள்ளார். அதே சமயம் கோவிட்-19 பரவிய காலத்தில் மக்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வது தனது உயிருக்கு ஆபத்தாக இருக்கும் என்று மருத்துவர்கள் எச்சரித்ததாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அண்ணாத்திய படப்பிடிப்பு நேரத்தில் திடீரென இரத்த அழுத்தம் மாறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் அவருக்கு பெரிய எச்சரிக்கையாக அமைந்ததாம். இது கடவுளின் செய்கை என்று அவர் எடுத்துக்கொண்டதாகவும் கூறியுள்ளார். அதோடு அரசியல் என்பது வெறும் அறிவிப்புகளால் முடியாது. மக்களை நேரில் சந்திக்க வேண்டும், அவர்களுடன் சேர்ந்து பயணம் செய்ய வேண்டும். ஆனால் தனது உடல்நிலை காரணமாக அதை முழுமையாக செய்ய முடியாது என்பதால் தன்னை நம்பி வரும் மக்களை ஏமாற்ற விரும்பவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். இதற்காகவே அவர் மிக கடினமான முடிவை எடுத்தார். அதே நேரத்தில் நான் அரசியலுக்கு வரவில்லை என்றாலும் மக்களுக்கு சேவை செய்வதை நிறுத்த மாட்டேன் என்று உறுதியளித்துள்ளார். இந்த முடிவால் மனம் உடைந்த ரசிகர்களுக்கும் ரஜினி மக்கள் மன்றத்தினருக்கும் தமிழக மக்களுக்கும் ரஜினிகாந்த் மனம் கனிந்த மன்னிப்பையும் கேட்டுள்ளார். ஒரு தலைவராக மட்டுமில்லாமல் ஒரு மனிதராகவும் தனது உண்மையை வெளிப்படுத்தியுள்ளார்.